பிசிஐ என்கிற இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் ஆனது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யுபிஐ ஆப்கள் வழியாக செய்யும் பரிவர்த்தனைகளில் புதிய லிமிட்டை அமல் செய்துள்ளது. ஒரு நாள் மற்றும் ஒரு பரிவர்த்தனைக்கு இருந்த வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மற்றும் பீம் உள்ளிட்ட யுபிஐ ஆப்கள் வழியாக செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு ஒரு நாளுக்கு லிமிட் மற்றும் ஒரு பரிவர்த்தனைக்கு லிமிட் இருக்கிறது. இந்தியாவில் ரூபாய் 1,00,000 லிமிட் இருக்கிறது. குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 2 முதல் 10 லட்சம் வரை லிமிட் இருக்கிறது. இதேபோல் யுபிஐ குளோபல் அக்செப்டன்ஸ் வழியாக வெளிநாடுகளில் யுபிஐ பரிவர்த்தனைகளை செய்யும் கஸ்டமர்களுக்கும் லிமிட் விதிக்கப்படுகிறது. யுபிஐ பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளில் இப்படி லிமிட் இருக்கிறது. ஆனால் இது வங்கிகளின் லிமிட்டுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. இதில் ஐரோப்பாவில் புதிய லிமிட் அமலுக்கு வந்துள்ளது. ஐரோப்பாவில் யுபிஐ பரிவர்த்தனைகளை செய்யும் கஸ்டமர்களுக்கு ஒரு பரிவர்த்தனை மற்றும் ஒரு நாள் லிமிட்டானது ரூபாய் 2,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்தமாக பொருந்தக்கூடிய லிமிட்டாக இருக்கிறது. இருப்பினும் அந்தந்த வங்கிகளும் லிமிட்களை நிர்ணயித்துக் கொள்ள இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அனுமதி கொடுத்துள்ளது. இந்த யுபிஐ குளோபல் அக்செப்டன்ஸ் சேவையில் P2M சுருக்கமாக அழைக்கப்படும் பர்சன் டு மர்ச்சன்ட் பரிவர்த்தனைக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்படும். பர்சன் டு பர்சன் பரிவர்த்தனைகளுக்கு கொடுக்கப்படாது. ஆகவே ஐரோப்பாவில் யுபிஐ பரிவர்த்தனைகளை செய்தால் அதிகபட்சம் ரூபாய் 2,00,000 வரையில் செலவு செய்து கொள்ளலாம். இந்தியாவில் பரிவர்த்தனை செய்யும் கஸ்டமர்களுக்கும் லிமிட் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ரூபாய் 1,00,000 ஒரு பரிவர்த்தனை மற்றும் ஒரு நாளுக்கான லிமிட்டாக இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளை செய்யும்போது கூடுதலாக பணத்தை அனுப்பிக் கொள்ளலாம். கிரெடிட் கார்டு கட்டணங்களை ஒரு பரிவர்த்தனையில் ரூபாய் 5,00,000 வரையில் செலுத்திக் கொள்ளலாம். இந்த லிமிட் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 2,00,000 இருந்தது. ஒரு நாளுக்கு 6,00,000 வரையிலும் செலுத்தலாம். இந்த லிமிட் 5,00,000 இருந்தது. தங்கம், வெள்ளி போன்ற நகைகளை வாங்கும்போது ஒரு பரிவர்த்தனைக்கான லிமிட்டானது ரூபாய் 2,00,000 இருக்கிறது. இது ரூபாய் 1,00,000 இருந்தது. ஒரு நாளுக்கு ரூபாய் 6,00,000 வரையில் பரிவர்த்தனை செய்யலாம். மூலதன சந்தையில் முதலீடு செய்ய யுபிஐ பரிவர்த்தனை பயன்படுத்தினால் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 5,00,000 லிமிட்டாக இருக்கிறது. இருப்பினும் 24 மணி நேரத்திற்கு ரூபாய் 10,00,000 பணத்தை முதலீடு செய்து கொள்ளலாம். இந்த லிமிட் ரூபாய் 2,00,000 மட்டுமே இருந்தது. ட்ராவலின் போது ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 5,00,000 லிமிட்டாக இருக்கிறது. 24 மணி நேரத்தில் ரூபாய் 10,00,000 வரையில் லிமிட் இருக்கிறது. இந்த லிமிட் ரூபாய் 2,00,000 மட்டுமே இருந்தது. பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக கட்டணங்களுக்கு ஒரு நாளுக்கு ரூபாய் 5,00,000 லிமிட் இருக்கிறது. யுபிஐ ஆப்கள் வழியாக வருமான வரியை செலுத்தினால் ரூபாய் 5,00,000 லிமிட்டாக இருக்கிறது. இன்சூரன்ஸ் சந்தாவை செலுத்த பழைய லிமிட் ரூபாய் 2,00,000 இருந்தது. இப்போது ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 5,00,000 லிமிட் இருக்கிறது. ஒரு நாளுக்கு ரூபாய் 10,00,000 இருக்கிறது. இந்த லிமிட் இந்தியாவில் இருக்கும் ஒட்டுமொத்த வங்கிகள் மற்றும் யுபிஐ ஆப்களுக்கு பொருந்தும். இருப்பினும் வங்கிகளில் தொடங்கிய கணக்கின் அடிப்படையிலும் இந்த லிமிட் மாறும். யுபிஐ குளோபல் அக்செப்டன்ஸ் ஐரோப்பா மட்டுமல்லாமல் பல நாடுகளில் இருக்கிறது. பஹ்ரைன், கம்போடியா, கனடா, குவைத், நியூசிலாந்து, ஓமன், தென் ஆப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் யுபிஐ பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளலாம். இது அந்தந்த நாடுகளின் கரன்சிக்கு ஏற்ப பரிவர்த்தனை செய்து முடிக்கிறது. இதற்கு ஏற்றபடி இந்திய தேசிய கொடுப்பனவு கழகமானது லிமிட்டை அமலுக்கு கொண்டு வருகிறது.